நடிகர் பாபி சிம்ஹாவின் சொகுசு கார் தரிகட்டு ஓடியதில் பெண்கள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்ததோடு 6 வாகனங்களும் சேதமடைந்தன. சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்திய இச்சம்பவத்தின் பின்னணி குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல்களை இப்போது பார்க்கலாம். சூதுகவும் பகலவன், ஜிகர்தண்டா, அசால் சேது, நேரம், வட்டிராஜா, சலார், பாரவா என வெரைட்டியான பல கேரக்டர்களில் நடித்து பிரபலமானவர் பாபி சிம்ஹா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பான் இந்திய மொழி நடிகராகவும் கலக்கி வரும் பாபி சிம்ஹா ரஜினி, கமல், விக்ரம், விஜய் சேதுபதி என முன்னணி ஹீரோக்களுடனும் இணைந்து நடித்துள்ளார். அதேபோல் ஜிகர்தண்டா படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதும் வென்றதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி சினிமாவில் பல அசால்ட்ட சம்பவங்களை அரங்கேற்றிய பாபி சிம்ஹா தற்போது பெரும் சிக்கலில் சிக்கியுள்ளது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதாவது பாபி சிம்ஹா சென்னை மணப்பாக்கத்தில் வசித்து வரும் நிலையில் அவரது தந்தை வீட்டிலிருந்து சொந்த வேலையாக வெளியே கிளம்பியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து பாபி சிம்ஹாவின் சொகுசு காரில் அவரது தந்தையை கூட்டிச் சென்ற ஓட்டுநர் புஷ்பராஜ் அவரை இறக்கிவிட்டு மீண்டும் மணப்பாக்கம் திரும்பியதாக கூறப்படுகிறது. அப்போது சென்னை கத்திப்பார் அருகே சென்றபோது பாபி சிம்ஹாவின் கார் தரிகட்டு ஓடி சாலையோரம் சென்ற பெண்கள் உட்பட 4 பேர் மீது பலமாக மோதியுள்ளது. இதில் 4 படுகாயமடைய அப்போதும் கட்டுக்குள் வராத அந்த சொகுசு கார் சாலையில் சென்ற பைக், ஆட்டோ, கார் என 5 வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் பாபி சிம்ஹாவின் சொகுசு காரின் முன்பக்கமும் பலத்த சேதமடைந்துள்ளது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று முதலில் காரை பறிமுதல் செய்தனர். அப்போதுதான் அந்த சொகுசு கார் பாபி சிம்ஹாவுக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்துள்ளது. அதோடு காரை ஓட்டிச் சென்றவர் பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிகாடு பகுதியைச் சேர்ந்த புஷ்பராஜ் என்பதும் அவர் மது போதையில் இருந்ததும் போலீசார் கண்டறிந்தனர். புஷ்பராஜ் மது அருந்திவிட்டு கார் ஓட்டியதுதான் விபத்திற்கான காரணம் என்பதும் உறுதியாகிவிட்டது. இச்சம்பவத்தால் சிக்கலில் சிக்கிய பாபி சிம்ஹா இதுகுறித்து என்ன விளக்கம் கொடுக்க போகிறார் என்பதுதான் தற்போதைய கேள்விக்குறியாக உள்ளது.